எல்லோருக்கும் வணக்கம். நமது அல்லது மற்றவர்கள் உடலில் பல்வேறு நிலைகளில், அதாவது பொசிஷன்களில் நாம் கைகளை வைத்து ரெய்கி அனுப்பும் பொழுது ஏற்படும் நன்மைகளை சமீப வீடியோக்களில் பார்த்து கொண்டு வருகிறோம். டிவைன் லைட் ரெய்கியிலிருந்து நான் சரோஜா சக்கரபாணி. இந்த வீடியோவில் 8வது மற்றும் 9ஆம் நிலைகளை பற்றி பார்க்கலாம். 8வது நிலையில் நாம் நமது கைகளை நமது நாபியின் இருபுறமும் அல்லது மேலும் கீழும் கைகளை வைத்து ரெய்கி அனுப்புகிறோம். இந்த நிலையில் 3வது சக்கரமான சோலார் பிளக்ஸிற்கு அல்லது மணிப்புராவிற்கு ரெய்கி சக்தி கிடைக்கிறது. 2வது சக்கரமான ஹரா அல்லது சுவாதிஷ்டானத்திற்கும் ரெய்கி செல்கிறது. நமது வயிறு, ஜெரிமான உறுப்புகள், இரைப்பை சரிவர வேலை செய்கின்றன. குடல் நோய், குமட்டல், இதய எரிச்சல், மூல நோய் ஆகியவைகளுக்கு தீர்வாக அமைகிறது. உயிர் சக்தியை அதிகரிக்கிறது. வளர்சிதை நோய்கள் எனப்படும் மெட்டபாலிக் நோய்களை சரி செய்கிறது. நமது தாழ்வு மனப்பான்மையை நீக்கி தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. அடுத்தது 9வது நிலையில் நமது கைகளை அடிவயிற்றின் மேல் வைக்கிறோம். இந்த இடத்தில் நமது கைகளை வி போன்று வைக்கும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஓவரீஸ் அல்லது கருமுட்டை பைகள், குழாய்கள் ஆகிய பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. சிறுநீர்ப்பை மற்றும் ஆண்களின் பிராஸ்டேட் சுரப்பிகள் சரிவர வேலை செய்கின்றன. பாலியல் மற்றும் இனப்பெருக்க பிரச்சனைகள், கர்ப்பப்பை வாய் மற்றும் பிராஸ்டேட் புற்றுநோய்களுக்கு மருத்துவ சிகிச்சையுடன் சேர்ந்து ரெய்கி உதவி செய்கிறது. ஜெரிமானத்தை மேம்படுத்துகிறது. வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிக் நோய்கள், இரைப்பை குடல் நோய்கள், குமட்டல், வீக்கம், மூல நோய், சிறுநீர்ப்பை கோளாறுகள் இவைகளை தீர உதவுகிறது. ஒவ்வாமை எனப்படும் அலர்ஜி, இடுப்பு மற்றும் கீழ் முதுகுவலி ஆகியவற்றை குணப்படுத்தும். அடிக்ஷன் என சொல்லப்படும் பழக்கத்திற்கு அடிமையாகுதல், அதிகப்படியான ஈடுபாடு இவைகளை சரி செய்கிறது. மனம் சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகள், மனச்சோர்வு மற்றும் பதட்டத்தை சரி செய்கிறது. கணவன் மனைவிக்கும் இடையே இருக்கும் உறவு சிக்கல்களை நீக்குகிறது மற்றும் உறவினர்கள், நண்பர்களுடன் ஒத்துப்போகும் இயல்பும் ஏற்படுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் கை வைத்து நாம் ரெய்கி அனுப்பும் பொழுது பல நன்மைகளை அடைகிறோம். அடுத்த வீடியோவில் நமது உடலின் பின்புறம் உள்ள நிலைகளை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.